நேயர்கள் அனைவருக்கும் சிவி இன்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 46ஆம் அத்தியாயம் வாதாபி. போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? ஒரு வழியா அந்த 6 பேரும் கிளம்பி சிவகாமி எப்படியாவது மீட்டிட்டு வந்துடலான்னு மாறுவேஷத்துல போறாங்க. மகேந்திர பல்லவர் தன்னுடைய மனசை திறந்து போன மகாதேவி கிட்ட ரொம்ப புலம்புறாரு, தான் நிலைமை எப்படி ஆகி போச்சே அப்படின்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? வடபண்ணக்கரையில இருந்த அந்த சலுக்கு சைன்யத்தோட பெரும் பகுதி வடமேற்கு திசையா அப்படியே வாதாபி நகரத்தை நோக்கி கிளம்புது. சிவகாமியும் அந்த சைன்யத்தோடயே பிரயாணம் பண்றா. தொண்டை மண்டலத்து கிராமங்கள்ல பார்த்த பயங்கரங்களை காட்டிலும் கொடுமையான காட்சிகளை பார்த்துக்கிட்டே போறா. வீடுகளும் வைக்கோர் போர்களும் பத்தி எரியறதையும், பசுமையான தோப்புகள் போர் யானைகளால் அழிக்கப்படுறதையும், பயிர்கள் நாசமாவதையும் பார்த்துக்கிட்டே போறா. குற்றமே செய்யாத இந்த கிராமத்து ஜனங்க கொல்லப்படுறதையும், திடகாத்திரமான புருஷர்களும் இளவயது பெண்களும் சிறை பிடிக்கப்படுறதையும், தாய்மார்களை பிரிஞ்சு குழந்தைங்க அலறி துடிக்கிறதையும் பார்த்துக்கிட்டே போறா. சிவகாமியோட உள்ளத்துல பெரிய தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. பத்திட்டு எரியுதுமாங்களா, அந்த மாதிரி எரியுது அவளுக்கு. வாதாபி சக்கரவர்த்தியை திருப்பவும் பார்த்து இந்த மாதிரி கொடுமையெல்லாம் செய்ய வேண்டான்னு வேண்டிக்கணும்னு விரும்புறா. பல தடவை அதுக்காக முயற்சி பண்றா. தன்னோட வந்த காவலர்களை தன்னை புலிகேசிட்டு அழைச்சிட்டு போ சொல்லி கேட்கிறா. அந்த காவலர்கள் அவ சொன்னதை காதுல போட்டுக்கிட்டதாவே தெரியல. ஒவ்வொரு சமயம் அவ ராத்திரி தூங்கும் போது ஹா ஹா ஹான்னு பேய் சிரிக்கிறது மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும். திடுக்குன்னு கண்ணை அப்படியே முழிச்சு பாப்பா. எதுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து வாதாபி சக்கரவர்த்தியோட உருவம் திரும்பி போறது மாதிரி தோணும். எழுந்து உட்காரத்துக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சு போயிடும். தன்னுடைய சித்த பிரம்மையில தோன்றின உருவம் தான் அது அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுக்குவா. புலிகேசி சின்ன வயசுல சித்தப்பா மங்களேசனால பெரிய அளவுல கொடுமைப்படுத்தப்பட்டவன். அது காரணமா மரத்துல வைரம் பாஞ்சது மாதிரி அவனோட சுபாவத்திலேயே ஒரு குரூரம் கலந்து இறுகி ஒரு மாதிரி கெட்டி ஆயிடுச்சு அவன் மனசு. நாகநந்தியோட உதவியினால வாதாபி சிம்மாசனம் ஏறின காலத்துல இருந்து உள்நாட்டு எதிரிகளை ஒழிக்கிறது, வெளிப்பகைவர்களோட யுத்தம் பண்றதுன்னு கொடூரமான காரியங்கள்லயே புலிகேசி வாழ்நாளெல்லாம் கழிச்சுட்டான். பிறருடைய துன்பங்களை பார்த்து வருந்துறது அப்படிங்கிறது புலிகேசியோட சுபாவத்துல இல்லவே இல்லை. அதுவும் இந்த நேரத்துல புலிகேசியோட சுபாவம் குரூரத்தை 1க்கு 10 வளர செய்யறதுக்கு காரணங்கள் 2 ஏற்பட்டு போச்சு. ஒண்ணு, மகேந்திர பல்லவனோட மாய தந்திரங்களால தன்னுடைய தென்னாட்டு படையெடுப்பு ஒன்னும் பெரிய வெற்றியா முடியல அப்படிங்கிறதுல ஒரு வருத்தம். 2வது, இதுவரைக்கும் வாதாபி ராஜ்யத்தோட பெருமையையும் தன்னோட சேமத்தையும் தவிர வேற கவனமே இல்லாமல் இருந்த நாகநந்தி அடிகளோட உள்ளத்தை ஒரு பல்லவ நாட்டு பொண்ணு கவர்ந்துட்டாளேங்கிற அந்த பொறாமை, ஒரு ஆதங்கம், ஒரு ஆத்திரம் புலிகேசிக்கு. இந்த காரணத்தினால தன்னோட உள்ளத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த குரோதத்தை எல்லாம் புலிகேசி சக்கரவர்த்தி தாம் போன மார்க்கத்துல எதிர்பட்ட அந்த குற்றமில்லாத ஜனங்க மேல காட்டிக்கிட்டே போனார். அதோட சிவகாமி மேல வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்கு நல்ல வழியை யோசிச்சுட்டே இருந்தார். இதையெல்லாம் தெரியாத சிவகாமி தான் மட்டும் வாதாபி சக்கரவர்த்தி இன்னொரு தடவை நேருக்கு நேர் சந்திக்க முடிஞ்சா அவருடைய படைகள் செய்யற கொடுமையெல்லாம் நிறுத்திடலான்னு ரொம்ப நம்பிச்சு இந்த பொண்ணு. அவளுடைய அந்த மனோரதம் வாதாபி போய் சேர்ற வரைக்கும் நிறைவேறவே இல்லை. வாதாபியில பெரிய ஒரு அழகான அரண்மனையில சிவகாமி கொண்டு சேர்க்கப்பட்டா. அவளுக்கு துணையாவும் பணிவிட செய்யறதுக்கும் 2 தாதி பெண்கள் அங்க அமர்த்தப்பட்டாங்க. அவங்க பிராகிருதமும் தமிழும் கலந்த பாஷையில பேசினாங்க. அந்த தாதி பொண்ணுங்களோட பேச்செல்லாம் சிவகாமி சீக்கிரம் புரியறது சாத்தியமா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் தமிழும் கலந்து அவங்க பேசினாங்க. சக்கரவர்த்தியோட கட்டளை பேர்லயே அந்த அரண்மனை சிவகாமிக்காக திட்டம் செய்யப்பட்டது அப்படின்னும், அவளுக்கு எந்த ஒரு சௌரிய குறைவும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ள சொல்லியும் கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா. இதெல்லாம் அவ எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. அதனால கூடிய சீக்கிரம் புலிகேசி சக்கரவர்த்தி தன்னை பார்க்க அங்க வருவாருன்னு சிவகாமி தீர்மானம் பண்ணா. அப்படி அவர் வரும்போது என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தி ஓயாம சிந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த பொண்ணு. சக்கரவர்த்தியோட விஷயத்துல சிவகாமியோட மனோபாவம் 2 விதமா இருந்தது. ஒரு சமயம் அவரோட சைன்யம் செஞ்ச அந்த கொடுமையான செயல்களை நினைச்சு உள்ள அப்படியே கொதிக்குது. இன்னொரு சமயம் அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் தான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுறாரே, அவர்கிட்ட நமக்கு இருக்கிற சக்தி என்ன அப்படின்னு ஒரு உள்ள அப்படியே பெருமிதம் அடையுது. ராவணன் கவர்ந்து போன அசோகவனத்துல சிறை வைத்த சீதா தேவியோட ஞாபகம் தான் சிவகாமிக்கு அடிக்கடி வருதான். சிவகாமி தான் சீதாவோட நிலைமையில தான் இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. ராமபிரான் ராவணை ஜெயிச்சு சீதையை சிறை மீட்டிட்டு போனது மாதிரி மாமல்லர் ஒரு நாள் இந்த பாதக புலிகேசியை ஜெயிச்சு தன்னை சிறை மீட்டிட்டு போறாருன்னு நினைக்கிறா. இந்த மாதிரி நம்பின சிவகாமி சீதைக்கும் தனக்கும் இருந்த வித்தியாசத்தை பத்தியும் நினைச்சு பாக்குறா. சீதாதேவியை ராவணன் அவளோட அழகுக்காக ஆசைப்பட்டு அவளை கொண்டு வந்தான், அவளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினான். ஆனா புலிகேசியோ தங்கிட்ட இருக்க நாட்டிய கலை மேல மோகம் கொண்டுல தன்னை சிறைப்பிடிச்சிட்டு வந்திருக்கான். புலிகேசியே மாறுவேடம் பூண்ட புத்த பிக்ஷு அப்படிங்கிற நம்பிக்கை சிவகாமி உள்ளத்துல வேரூன்று இருந்ததுனால இந்த மாதிரி நினைச்சிட்டா அந்த பொண்ணு. அதனால ராவணன் மேல சீதைக்கு இல்லாத செல்வாக்கு
தனக்கு வாதாபி சக்கரவர்த்தி மேல இருக்கு, தன் கலையோட சக்தியை வச்சுக்கிட்டு அவர் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வச்சிட முடியும்னு இந்த அபல பொண்ணு நினைக்கிறா. பாவம், அந்த பொல்லாத புக்த பிக்ஷுவை தன்னோட இந்த கலையை வச்சுக்கிட்டு நினைச்ச மாதிரி எல்லாம் ஆட்டி வச்சிட முடியும், லேஸ்ல அவரை விட போறது இல்லை, வரட்டும் இங்க, எப்படி என்கிட்ட வந்துதானே ஆகணும் அப்படின்னு அந்த அபல பொண்ணு பாவம் அப்பாவியா நினைக்கிறா. சிவகாமி வாதாபி வந்து சேர்ந்த 8ஆம் நாள் அவளோட மனோரதம் நிறைவேறுது. சக்கரவர்த்தி அவளை பார்க்கறதுக்காக அந்த அரண்மனைக்கு வராரு. வாசல் பக்கத்துல இருந்து தாதி பொண்ணு ஓடி வந்து சக்கரவர்த்தி வராரு அப்படின்னு சொன்னோன்னே சிவகாமி ரொம்ப பரபரப்பாயிட்டா. வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கும் அவர் மேல தன்னுடைய அந்த கூரிய கண் அம்புகளையும் சொல் அம்புகளை செலுத்தவும் ஆயத்தமாயிட்டா. அப்படியே கூர்மையா பாப்பாளாம், இஷ்டத்துக்கு பேசுவாளாம், என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போமா. ஆனா சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ளே வந்து நின்று அவளை மேலும் கீழும் இப்படி மேலே கீழே இப்படி ஏறிட்டு பார்த்தாரே தவிர அவ கனவுல கேட்டது மாதிரி ஒரு பேய் சிரிப்பு சிரிச்சார். சிவகாமி நினைச்சதெல்லாம் எங்கேயோ ஓடி போச்சு. என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு பீதி அவ மனசுக்குள்ள பூந்துக்குச்சு. நம்ம நினைச்சிருந்த மாதிரி இல்லையோ புலிகேசி அப்படின்னு அவ தேகத்தையே அப்படி எலும்பெல்லாம் ஒரு உழுக்குது. அவளுக்கு வாய் திறந்து பேசவே முடியல, நாக்கு அப்படியே மேல ஒட்டிக்கிச்சு. சிற்பி மகளே, நாட்டிய கலாராணியே, மகேந்திர பல்லவனின் கலை பொக்கிஷமே, சௌக்கியமா? வாதாபி வாசம் உனக்கு பிடித்திருக்கா அப்படின்னு புலிகேசி கேட்டப்போ சிவகாமி உடம்பு அப்படியே படபடத்து நடுங்கி போயிட்டா. தன்னுடைய நாட்டிய தோற்றங்கள்ல ரொம்ப சாதாரணமான ஒரு தோற்றத்தை பார்த்து அப்படி பரவசப்பட்டு நின்ன புத்த பிக்ஷுவா இவரு? தன்கிட்ட வரும்போதே பயபக்தியோட வந்து ஒரு உணர்ச்சி மிகுதியினால தன்னோட பேச முடியாம தத்தளிச்சுக்கிட்டு நிக்கிற நாகநந்தி இவர் தானா? பொன்முகலி நதிக்கரையில தொண்டை நாட்டு பெண்களை விடுதலை செய்யணும்னு நான் வரம் கேட்டப்போ அவர் இந்த மாதிரி இல்லையே, வாதாபி நகருக்கு வந்துட்டதுனாலேயே இவர்கிட்ட இந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கா அப்படின்லாம் அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி சிவகாமியோட உள்ள கடல் அப்படியே கொந்தளிச்சு குழம்பி போயிருக்கும் போது புலிகேசியோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறா. அதை பார்த்த புலிகேசி, பெண்ணே ஏன் மௌனமா இருக்க? கலை உணர்ச்சியே இல்லாத வாதாபி புலிகேசியோட நமக்கு என்ன பேச்சுங்கிற எண்ணமா? அப்படி நான் அடியோட கலை உணர்ச்சி இல்லாதவன் இல்லை. அந்த மாதிரி இருந்திருந்தா சிறை பிடிச்சிட்டு வந்த உன்னை இந்த அரண்மனையில வச்சிருப்பேனா? பல்லவ நாட்டின் இணையில்லாத நடன கலாராணிக்கு தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது. இங்க உனக்கு எல்லா சௌரியமும் இருக்கா? பணிப்பெண்கள் திருப்தியா பணிவிட பண்றாங்களா? ஏதாவது குறை இருந்தா சொல்லு அப்படிங்கிறாரு வாதாபி புலிகேசி. புலிகேசியோட பேச்சு எவ்வளவோ அருவருப்பா இருந்த போது கூட இனிமே பேசாம இருக்க கூடாதுன்னு சிவகாமி மனசை திடப்படுத்திக்கிட்டு, பிரபு எல்லாம் சௌரியமா இருக்கு, ஒரு குறையும் இல்லை, ரொம்ப நன்றி அதுக்கு அப்படிங்கிற. ஆஹா, வாய் திறந்து பேசுவியா நீ? நல்ல வேலை, நீ மௌனமா நிக்கிறத பார்த்துட்டு நீ உயிருள்ள பெண் தானா இல்ல உங்க அப்பா அமைத்த கற்சிலைகள்ல ஒன்னதான் சிறைப்பிடிச்சுக்கிட்டு வந்துட்டோமான்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ இந்த மட்டும் பேசுனது ரொம்ப சந்தோஷம். நீ வாயினால சொன்னபடி உண்மையாவே எனக்கு நன்றி செலுத்த விரும்பினா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு புலிகேசி மேற்கொண்டு என்ன சொல்றதுன்னு யோசிக்காம அப்படியே தயங்குற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பீதியோட சிவகாமி மௌனமா இருக்கா. பெண்ணே, அந்த மூடன் மகேந்திர பல்லவன் என்னை கலை உணர்ச்சியே இல்லாதவன்னு சொன்னான். அதை நீயும் நம்பின. நரிக்கும் புலிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ, குட்டைக்கும் சமுத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ, உள்ளங்கை அகலமே இருக்கிற தொண்டை மண்டலத்துக்கும் விஸ்தாரமா பறந்த சலுக்க சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளோ வித்தியாசம் மகேந்திர பல்லவனோட கலை உணர்ச்சிக்கும் என்னுடைய கலை உணர்ச்சிக்கும் உண்டு. கூடிய சீக்கிரத்துல இதை நீயே தெரிஞ்சுக்குவே. கலாராணியே கேளு, தொலைதூரத்துல இருக்கிற பாரசீக நாட்டு சக்கரவர்த்தி கிட்ட இருந்து என்னுடைய சபைக்கு தூதர்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய நட்பை கோரி பாரசீக சக்கரவர்த்தி காணிக்கைகளும் சன்மானங்களும் அனுப்பியிருக்கிறார். பாரசீக தூதர்களை பகிரங்கமா வரவேற்கிறதுக்கு அவங்க கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்கிறதுக்கும் நாளைய தினம் நம்ம மகுடாபிஷேக மண்டபத்துல மகாசபை கூட போகுது. அந்த மகாசபையில வந்து நீ நடனம் ஆடணும். இத்தனை நேரமும் பயமும் பல வகையான குழப்பங்களும் கொண்டிருந்த சிவகாமியோட உள்ளம் வந்து நடனம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னு ஒரு அசாதாரணமான தைரியம் வந்துருச்சு அவளுக்கு. கொஞ்சம் கூட தயங்காமலும் பயப்படாமலும் தலை நிமிர்ந்து புலிகேசியை பார்த்து அழுத்தம் திருத்தமான குரல்ல முடியாது அப்படிங்கிறா சிவகாமி. புலிகேசியோட கண்கள் அப்படியே ஒரு கணம் ஜுவால அக்னி அப்படியே தெறிக்குது. தன்னை மீறி வந்த கோபத்தை புலிகேசி பல்ல கடிச்சு சமாளிச்சுக்கிட்டதா தோணுது. பெண்ணே, நீ ஏன் இவ்வளவு கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ற? 3 நாள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன், யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறாரு புலிகேசி. யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை பிரபு. என்ன உங்களுடைய சபையில ஆட சொல்லி மகேந்திர பல்லவரை நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்ததை பத்தி உலகத்துக்கெல்லாம் பறையறிவிக்க போறீங்க. பல்லவ நாட்டிலேருந்து கொண்டு வந்த அடிமை இவள்னு சுட்டி காட்ட போறீங்க. உங்க நோக்கம் தெரிஞ்சிருச்சு.
நீங்க என்ன சிறைப்பிடிக்கலாம், என்னுடைய தேகத்தை அடிமைப்படுத்தலாம், என்னுடைய ஆன்மாவை கூட நீங்க கட்டுப்படுத்தலாம். ஆனா என்கிட்ட இருக்கிற கலையை உங்களால் அடிமைப்படுத்தவே முடியாது. அதிகாரத்துக்கு அடங்கி ஆக்ஞைக்கு பயந்து நான் நடனம் ஆட மாட்டேன், ஒரு நாளும் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சிவகாமி. ஆத்திரம் பொங்குன குரல்ல சிவகாமி இப்படியே சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு வந்தப்போ புலிகேசியோட கண்கள் அப்படியே செந்தனல் மாதிரி நிறம் மாறிடுச்சு. அனல் அப்படியே உமிழுது. சிவகாமி பேசி முடிச்சோன்னே புலிகேசி பழையபடி அப்படின்னு ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறாரு. பெண்ணே பொறு, இவ்வளவு பதற்றம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அப்படி ஒண்ணும் உன் தேகத்தையோ உன் கலையையோ அடிமைப்படுத்த எனக்கு உத்தேசமே இல்லை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ நடனம் ஆட வேண்டாம். இந்த அரண்மனைக்குள்ள உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதா கூட நீ நினைக்க வேண்டாம். உனக்கு இஷ்டமான போ, நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே போலாம், வாதாபி நகரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். உங்க காஞ்சியை போல் எங்கள் வாதாபி அவ்வளோ அழகா இல்லாட்டி கூட ஏதோ பார்க்க தகுந்த காட்சிகள் இங்கே இருக்கு. இந்த அரண்மனை வாசல்ல காவல் காக்குறவங்க உன்னை சிறை வைக்கிறதுக்காக இங்க இருக்கல, உனக்கு ஏவல் புரியறதுக்காக தான் இங்க இருக்கிறாங்க. நீ எப்போ சொல்றியோ அப்ப அவங்க உன்னை பல்லக்கு தெரிவிச்சு கூட்டிட்டு போவாங்க. மறுபடியும் என்னை பார்க்கறதுக்கு நீ விரும்பினாலும் அவங்ககிட்டே சொல்லி அனுப்பலாம். சிற்பி மகளே, நீ என் அதிகாரத்துக்கு பயந்து நடனமாட வேண்டாம். உன் இஷ்டம் போல் சுயேச்சையாகவும் சுயமாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டார் புலிகேசி. இந்த மாதிரி சொல்லிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமி அப்படியே கூர்ந்து பாக்குறாரு. அந்த பார்வையில எல்லையில்லாத துவேஷமும் ஒரு பழி வாங்குற உறுதியும் குடிக்கொண்டிருக்கிறத சிவகாமி கவனிக்கவே இல்லை. அந்த ஏழை பொண்ணு அப்போ தரையை பார்த்துட்டு இருக்கிறா. கொடுமைக்கும் கொடூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசியை தான் ஜெயிச்சிட்டதாவே அவளோட உள்ளம் ஒரு இருமா போட நினைச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் சிவகாமி வாசல் காவலர்கிட்ட தான் வாதாபி நகரை சுத்தி பார்க்க விரும்புறதா சொல்லி பல்லக்கு கொண்டு வர சொல்றா. உன்னை இங்க சிறை வச்சிருக்கல, இஷ்டப்படி வெளியே போய் வரலான்னு புலிகேசி சொன்னதை மனசை விட்டு அகலவே இல்லை. தன்னுடைய சுதந்திரத்தை அன்னைக்கே பரிசோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல்லக்கில் ஏறிக்கிட்டு புறப்படுறா. இப்போ மேற்கொண்டு என்ன நடக்கும்? எதுக்காக அவ்வளோ கொடூரமான புலிகேசி சிவகாமிக்கு இப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? அந்த சுதந்திரத்துல ஏதாவது ஆபத்து இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அத்தியாயத்துல அந்த சுதந்திரத்தை அவர் ஏன் கொடுத்தாருன்னு கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி. பாட்பீன் ஆப்ல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் வரும். தயவு செஞ்சு எல்லாரும் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனா கூகுள்ல போய் செவி இன்பம் அப்படின்னு போடுங்க. கண்டிப்பா செவி இன்பம் எதுல எல்லாம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அனைவருக்கும் நன்றி. செவி இன்பம் வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.